மிஸ் யூமா. ஆக்சுவலி ஏன் நான் மிஸ் யூ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது எனக்கு ஃபஸ்ட் டைம் கிடையாது. நான் நிறைய டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எங்கள் மம்மிக்கு இது செகண்ட் டைம். ஆக்சுவலி ஃப்ளைட்டில் வரல, பட் என்னை ட்ராப் பண்ண வந்தாங்க. ஸோ வந்த இடத்துல கொஞ்சம் பிரிஞ்சு போகிறேன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா எந்த ஒரு அம்மாவுக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, முகத்துலேயே தெரியுதுல்ல. அது இல்லாமல் ஆக்சுவலி இந்த ஏர்போர்ட்டில் லக்கேஜஸ் இஷ்யூ தாங்க பெரிய இஷ்யூ. மும்பை போட்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் வரணுன்னா ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. இங்கே பாருங்க ஸ்மார்ட்டாக இருக்கால. ஆக்சுவலி மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க. ஆக்சுவலி என்னென்னா ஏர்போர்ட்டில் போனவங்களும் இருப்பாங்க, ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணவங்களும் இருப்பாங்க, பண்ணாதவங்களும் இருப்பாங்க, பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள் செக்கிங் ஆகுது. இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா 25 kgs தான் அலவுடுன்னு இருக்குது. ஸோ நான் வந்து 25 kgக்கு வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராடக்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். பட் நிறைய என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியல. பட் இங்கே வந்து பார்த்தா ஈஸியாக 2 சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஒரு சூட்கேஸ் தான் அலவுதுன்னு சொன்னாங்க. இன்னொரு சூட்கேஸ் வேணும்னா நீங்கள் ஹேண்டில் கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கங்க. நானும் அப்படி பெரிய சூட்கேஸாக இருக்கே, எப்படி நம்ம கேரி பண்ணி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் எப்படி போனால் அப்போ தான் அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. எப்படி ஒரு வழியாக பஸ் பிடிச்சி பஸ்க்குள்ளே உட்காந்துச்சு. இந்த பஸ் எதுக்குன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நமக்கு வந்து ஒரு 3 hours முன்னாடியே என்ட்ரு ஆக வேண்டியது இருக்கும். செக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். நாங்கள் வந்து தனியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா க்ரௌட்ஸ் வந்துச்சு. ஒரு வழியாக ஏர்போர்ட்டை பார்த்துட்டு உள்ளே வந்துட்டேங்க. அங்கேருந்து 2 பஸ் நமக்கு இருக்கும். அந்த 2 பஸ்க்குள்ளே 90 மெம்பர்ஸ் ஏறலாம். ஸோ அந்த 90 மெம்பர்ஸ் அங்கே பாருங்கள். வாங்க எப்படி ஒரு வழியாக உள்ளே போவோம். அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு ஒரு 2-3 days முன்னாடி தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. சவுத் கொரியான்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஒரு பயம் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. உள்ளே போனால் அழகாக க்யூட்டாக வெல்கம் பண்ணாங்க. ஸோ சீட்ஸை பார்த்தா இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஏதோ ட்ரெயின் மாதிரி இருக்குங்க. நான் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். இந்த ஃப்ளைட் எனக்கு ஃபஸ்ட் டைம் கெசரா சம்திங் நேமுங்க. ஸோ எப்படி ஒரு வழியாக நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பயம் இல்லை. எப்படியோ சீட் பெல்ட்டை போட்டுட்டு ஸ்டைலாக உட்காந்துட்டேன். இது வந்து இந்த சைடில் 3 seats இருக்கும், அந்த சைடில் 3 seats இருக்கும். விண்டோ சீட் எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன், கிடைக்கவே இல்லைங்க ஒரு வழியாக. ஆனாலும் மிடில் இருந்தேன். இந்த பக்கம் ஒரு அங்கிள், அந்த பக்கம் ஒரு அங்கிள். பார்க்க வியூ ஓகே, நல்லா இருந்துச்சுங்க. ஒரு வழியாக சென்னை ரீச் ஆகிட்டேன். உங்களுக்கு தெரியுதா வீடு? எங்கே எட்டி பார்க்குறேன், எனக்கு எந்த வீடும் தெரியலையே. சரி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நம்ம சென்னை ஏர்போர்ட். அப்படியே வாக் பண்ணி எங்கே போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ கோல்டு பிடிச்சிருச்சுங்க. அதுதான் ஒரு வழியாக வெளியே வந்து என் சூட்கேஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு வண்டியை தேடினா அங்கேருந்து ஒரு வண்டி கிடச்சிச்சு. ஆக்சுவலி ஃப்ரீ தாங்க, நமக்கு ஏர்போர்ட்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் போகணுன்னு சொன்னேன். பிக்கப் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்கேஜஸ்லாம் எடுக்கணும்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க முடியும். என்னன்னா அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லிஃப்ட்டில் வந்துட்டேங்க. லிஃப்ட்டை வந்து எங்கே போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கே? மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான். ஒரு வழியாக என்னோடய ஸ்பாட்டுக்கு டிக்கெட் எடுத்துருங்க. பாய்.